சதீஷ், சதீஷ் சமைச்சிட்டேன், சாப்பிடவா? பூஜா, எனக்கு சாப்பாடு வேணாடி. என்னது வேணாமா? சமைச்சிட்டேன்டா ஆல்ரெடி. ஏய் கௌதம் வராண்டி, நாங்க வெளிய போய் சாப்பிடலாம்னு இருக்கோம். இத முன்னாடியே சொல்லியிருந்தா சேர்த்து சமைச்சிருக்க மாட்டேன்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது, சாப்பிட்டு தான் போகணும். அதான் அவன் வரலன்னு சொல்றான்ல, அப்புறம் ஏன் ஃபோர்ஸ் பண்ற? நோ, ஒன்ன சொல்லணும்னா எப்ப பாரு என் புருஷனை வெளில கூட்டு போயிட்டே இருக்க. ஏன் உன் பொண்டாட்டிலாம் உன்னை எதுவும் கேட்க மாட்டாளா? மேடம், அவன் எனக்கு ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அப்புறம் தான் உங்களுக்கு புருஷன். இதெல்லாம் பொண்ணுங்க உங்களுக்கு எங்க புரிய போகுது? உங்களுக்குலாம் இந்த மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தா புரிஞ்சிருக்கும். நீ வா மச்சான், நம்ம போலாம். ஓகே மச்சி, பை பை. என்ன மச்சான், நம்ம சங்க காலத்து நினைப்பை பத்திலாம் சொல்லி வைக்கிறது அவன்கிட்ட. சொன்னா அனுப்ப மாட்டா, பரவாயில்லையா? ஆம்பளைங்களுக்குலாம் ஒரு நினப்பு, பொண்ணுங்க நம்மளுக்குலாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுன்னு. ஏய் போனை கூடுறி. இருடி. போனை கூடுறி. இருடி, அவன் அப்படி என்னதான் பேசியிருக்கான்னு நானும் பாக்குறேனே. மனோ தயவுசெய்து இப்ப போனை என்கிட்ட கொடுத்துரு. குடுறின்னு சொல்றேன்ல. இருடி, அவன் அப்படி என்னதான் பேசியிருக்கான்னு பாப்போமே. போனை குடுறி. என்னது? ஐயய்ய, என்ன மச்சான் இந்த பொண்ணுங்க கெட்ட வார்த்தைலாம் பேசுது? பொண்ணுங்களா இதுங்க? சி. இருடி பூஜா, பூஜா இருடி 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 பூஜா இருடி. ஏண்டா பொண்ணுங்க கெட்ட வார்த்தை பேசக்கூடாதா? ஏன் எங்களுக்குலாம் வாய் இல்லையா? இல்ல இந்த வாயில பேசினா கெட்ட வார்த்தை தான் கோச்சுக்குமா? ஏன்டா இப்படி இருக்கீங்க? கெட்ட வார்த்தை பேச தப்புன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். ஆனா பொண்ணுங்க கெட்ட வார்த்தை பேச தப்புன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அதுதான். இனிமே பொண்ணுங்களை இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தீங்க, மூஞ்சிங்கெல்லாம் உடைச்சிருவேன். படா படா. அவனுங்க கிடக்குறானுங்க, நீ வா டார்லிங் போலாம். என்னடி இன்னும் ரெடி ஆகாம இருக்க? காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுடி. ட்ரெஸ்ஸுங்களே இல்லடி, போட்டதே போடுற மாதிரி இருக்குடி. அப்படின்ற எனக்கும் அப்படிதான் இருக்கு. நீ எத்தனை ட்ரெஸ் போட்ட? இதோ இந்த டாப்பு, இந்த பேண்ட். நான் இந்த டாப்பு, இந்த பேண்ட். ஒன்று பண்ணலாம், உன்னோட டாப்பை எனக்கு கொடு, நான் இந்த பேண்டோட சேர்த்து போட்டுக்கிறேன். இந்த டாப்பை நான் உனக்கு கொடுக்குறேன், நீ அந்த பேண்டோட சேர்த்து போட்டுக்கோ. எப்படி? என்னது எப்படிடி உனக்கு பத்தும்? ஒன்றெல்லாம் ஃப்ரீ சைஸ் தாண்டி, அதெல்லாம் எனக்கு பத்தும், கொடு. ஆமா இல்ல சே, உன் அறிவுக்குலாம் இன்ஜினியரிங் படிச்சிருக்க கூடாதுடி, ஃபேஷன் டிசைனர் படிச்சிருக்கணும். நான் மொக்கையா ஒரு ஐடியா சொன்னாலும் பாராட்டுற ஒரே ஆள் நீ மட்டும் தாண்டி. பெஸ்ட் ஃப்ரெண்டு பூஜா. ஐயே வா. குடு. இந்தா. ரொம்ப வெயிலா இருக்குடி, ஜூஸ் குடிக்கலாமா? குடிக்கலாம், ஆனா என்கிட்ட 10 ரூபாய் தான் இருக்கே. என்கிட்ட 20 ரூபாய் இருக்கே. ஒரு ஜூஸ் வாங்கி 2 பேர் குடிப்போம். ஒரு ஜூஸ் வாங்கி 2 பேர்னா 2 கிளாஸ்லையா? ஒரு கிளாஸ் 2 ஸ்டார். உன செருப்பாலே அடிப்பேன். இங்க பாரு, ஆல்ரெடி நம்மள காலேஜ் ஃபுல்லா லெஸ்பியன்ஸ்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. இப்படி ஏதாவது பண்ணோன்னு வச்சுக்கோ, அப்புறம் கன்ஃபார்மே பண்ணிடுவானுங்கடி. என்னடி அப்படி பாக்குற? வேணாமனோ, வேணாண்டி வேணாண்டி வேணாண்டி. ஏன்டி இப்படி பண்ற? குறி குறி. சுவையா இருக்குடி, குடிடி. என்னடி இதுல ஊதிட்டு இருக்க? நல்லா இருக்குல? அப்படிதான் போய் படேண்டி, அவ்வளவு இடம் இருக்குல்ல, ஏன் சரியா வாங்குற? பூஜா, இங்கதான் பூஜா போச்சு போச்சுன்னு இருக்கு. கொஞ்ச நேரம் பூஜா. ஹலோ மா, என்னடி பண்ற? சும்மாதாமா இருக்கோம். 2 நாள் லீவு தானடி, ஊருக்கு வந்துட்டு போலாம்ல? இல்லம்மா, அடுத்த லீவுக்கு வரேன். ஏன்டி? இல்லம்மா, பூஜா ஊர்ல யாரும் இல்ல. சோ அவளை எப்படிமா தனியா விட்டுட்டு வர்றது? அதான், அவளும் பாவம்ல. நான் அப்புறம் வரேம்மா. அம்மாவோட ஃப்ரெண்டு முக்கியம்னா அவளையும் சேர்த்து ஊருக்கு கூட்டிட்டு வந்துட வேண்டியதானடி?
நிஜமாவாமா? ஆமாடி, அதுல என்ன இருக்கு? அவளும் எனக்கு பொண்ணு மாதிரி தானே. சரிம்மா சரிம்மா, தேங்க்ஸ்மா. பூஜா கிளம்பு. அம்மா இங்க இருக்கீங்களா? வாடி வாயாடி, வாளு எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. மாமா பூஜா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியல. நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களால பாத்துக்க முடியாது, நினைச்சாலும் பேச முடியாது. அப்ப என்ன பண்ணுவீங்க? மம்மி நீங்க வேற, கல்யாணத்துக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டை பார்க்க கூடாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களா, புருஷனாச்சு மாமியாராச்சின்னு சொல்ல வந்தேன்டி. யாரா இருந்தாலும் பரவாயில்ல, தூக்கி போட்டு வந்துருவேன். நான் என் ஃப்ரெண்டை பார்க்க வந்துருவேன். பார்க்கலாம் பார்க்கலாம். சரி வாங்க சாப்பிடுவோம். என்னடி பேக் எங்கேயே வச்சுட்டு போயிட்ட? ஒருவேளை அம்மா காலைல சொன்னது உண்மையாயிடுமோ, நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருவோமோ நினைக்கும் போதே பயமாக இருக்கு. உண்மையாக நடந்தா? என்ன உன் பெஸ்ட் ஃப்ரெண்டோட போய் நல்லா தின்னுட்டு வந்துட்டல, டைம் ஆச்சு, வா போய் படுக்கலாம். ம் ம் பூஜா, உனக்கு யாராச்சும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? யார் உனக்கு சொன்னது பொண்ணுங்களுக்குலாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்கன்னு? நான் ஒன்று சொல்லட்டுமா? பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் மோர் தென் அ சிஸ்டர் பாண்ட். ஆனால் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பசங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு. பசங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட டச்லேயே இருப்பாங்க, மீட் பண்ணிப்பாங்க, வெளிலலாம் போவாங்க. ஆனால் பொண்ணுங்களுக்கு அந்த வாய்ப்பெலாம் கிடைக்காது. ஏன் தெரியுமா? எங்களை ஒரு மூலையில் கல்யாணம் பண்ணி அமுச்சு விட்ருவாங்க. எங்களுக்கெல்லாம் பேசிக்கிற வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். பொண்ணுங்களோட லைஃப் சரி, டைம் ஆச்சு, வா போய் படுக்கலாம். ம்